Hi friends, welcome back to Tamil CAD. Tamil CAD இல் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு SketchUp tutorial தான் பார்க்க போறோம். SketchUpல ஒரு ஸ்டேர்கேஸ்க்கு ரெயிலிங் எப்படி நார்மலி டிசைன் பண்ணலாம் அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நீங்க சில ஸ்டேர்கேஸ் வந்து வேர்ஹவுஸ் வந்து எடுத்து வச்சிருவீங்க, அது ரெயிலிங் ரெடிமேடாவே இருக்கும். ஒருவேளை ரெயிலிங்கை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வரையணும்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first இந்த ஸ்டேர்கேஸ் தான் நம்ம ஒரு எல் டைப் ஸ்டேர்கேஸ். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டட் எல்லாமே வந்து வேர்ஹவுஸ் வந்து லோட் பண்ணி வச்சுருங்க. வெர்டிக்கல் ஸ்டட் இல்லைனா வந்து பலுஸ்டர் அந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. ஸோ அது எல்லாமே நான் வேர்ஹவுஸ் வந்து லோட் பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி கீவேர்ட் போட்டிங்கன்னா பலுஸ்டர் நிறைய வரும். ஸோ அதில் வந்து உடன் பலுஸ்டர் வந்து இப்போ நான் சூஸ் பண்ண போகிறேன். கீவேர்டை போட்டுடலாம், உடன் பலுஸ்டர். இந்த ரெயிலிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட் எஸ் கொடுத்துட்டு வேர்ஹவுஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு குரூப்டாக வரும், அதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற அதர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம், அந்த ஒன்று மட்டும் போதும். இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஹைட்டு சேஞ்ச் பண்ணணும். நமக்கு வந்து 3 feet ஹைட் வேணும். அதே மாதிரி இவ்வளோ வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோட வித்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதையும் சேஞ்ச் பண்ணணும். ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட ஹைட் வந்து கம்மி பண்ணிடுங்க. இப்போ அதோட வித்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். வித் செக் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷன் டூல் வச்சு நீங்கள் ரெண்டு எண்டு மெஷர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். 1 inch ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 2 inch வர மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3.5 inch இருக்குது. ஓகே, 2.4 inch. தென் இதோட ஹைட் ரைஸ் பண்ணணும். ஸோ அதுவும் கூட ஸ்கேல் பண்ணி நீங்கள் டாப்பில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் வே வந்து அந்த குரூப்புக்குள்ளேயே போயிருங்க. டபுள் கிளிக் பண்ணி குரூப்புக்குள்ளே போயிட்டு ஸோ அதில் அந்த டாப்பில் அந்த பாதி போர்ஷனை மட்டும் இப்படி கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கவர் பண்ணி நாம் வந்து ஹைட் ஏற்றும் போது மேலே மூவ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்கேல் ரேஷியோ மாறாமல் வரும். அதாவது ஸ்ட்ரெச் ஆகி வந்துடும். அந்த ஸ்கெட்சே வந்து நீங்கள் கொடுக்குற மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ நான் இப்போது இதோட ஆக்சுவல் ஹைட் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நமக்கு 3 feet வேணும். ஆக்சுவல் ஹைட்டு 8 inch இருக்குது. ஸோ நமக்கு பேலன்ஸ் வந்து இன்னும் 4 inch தென் ப்ளஸ் 2 feet 4 inch நம்ம இன்னும் இதை ரைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட் எடுத்து 2 feet 4 inch என்டர். ஓகே, இந்த ஹைட் போதும். தென் இதை ஒரு யூனிஃபார்ம் இன்டர்வலில் நீங்கள் மூவ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் சென்டர் பண்ணி வச்சுருவேன். தென் இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் அழுத்திட்டு நீங்கள் ஸ்டெப்போட கார்னரோ இல்லை மிடிலோ ஏதாவது பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்டர்வல் வேணுமோ அதுக்கு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருங்க. அப்படி நான் 2 ஸ்டெப்புக்கு 1ன்ற மாதிரி வைக்கிறேன். தென் 2x கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று ரிப்பீட் ஆயிரும். இது மல்டிபிள் காப்பி. ஸோ இந்த காப்பி பண்ணுறது மூவ் பண்ணுறதுலாம் எப்படின்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த மாடிஃபை டூல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். தென் இதையும் வந்து அதே போல் கண்ட்ரோல் 2 ஸ்டெப்பு வந்து கேப் விட்டு வைக்கணும் நாம். அப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இந்த பேஸ் பாயிண்ட் எடுத்துட்டு இங்கே வச்சிடுறேன். தென் நம்பர் ஆஃப் ஐட்டம் கீபோர்டில் ஒரு 4x கொடுக்குறேன். 4x கொடுத்தேன். நான் வச்ச அதே இன்டர்வலில் அது 4 நம்பர்ஸ் காப்பி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் இது வெளியே வந்துடுச்சு, இதெல்லாம் மூவ் பண்ணி வைக்கணும். அது சம்டைம் இன்டர்வல் வந்து யூனிஃபார்மாக நம்ம இதுக்கலைன்னா அப்படி இந்த எரர் வரும். ஸோ அதை நாமளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச இந்த ஸ்டெப்புக்கும் அந்த பலுஸ்டருக்கும் உள்ள ஸ்பேசிங்கை பாருங்கள். அதுவே இங்கே வரும்போது அது அந்த பலுஸ்டரோட ஸ்பேசிங் பாருங்கள், அதனால தான் நமக்கு இந்த எரர் வருது. இது மட்டும் நாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை.
தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பலுஸ்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைல்ஸ் கொண்டு வரணும். ஹேண்ட் ரைல்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் அதில் மேக் பண்ணணும். அந்த டாப் போர்ஷனில் கரெக்டாக இந்த பலுஸ்டரோட மிட் டு மிட் லோட் பண்ணுங்கள். இப்போ ஏதோ மிட் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணோம். ஸோ எல்லா பலுஸ்டரோட மிட்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து நான் சென்டரை கனெக்ட் பண்ணுறேன். இந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு தென் அப்படி இங்கேருந்து இதில் டாப்பில் இருக்கிற அந்த சென்டர் ஆர் மிட் ஏதாவது ஒன்று நான் இப்போ சென்டரை லொக்கேட் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் ஹேண்ட் ரைல் கொண்டு போகிறதுக்கு ஃபாலோ மீன்ற டூல் யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒரு ப்ரொஃபைல் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன ப்ரொஃபைலில் அந்த பலுஸ்டர் வேணுமோ, சாரி ஹேண்ட் ரைல் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். தென் ஃப்ரண்ட் வியூ. இப்போ அந்த பலுஸ்டர் ப்ரொஃபைல் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு 3 இன்ச் ரெக்டாங்குலராக சூஸ் பண்ணலாம். 2, என்டர். தென் இதில் உங்களுக்கு அந்த பலுஸ்டரோட டாப்பு பாட்டம்லாம் எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நான் பலுஸ்டர் அந்த ஹேண்ட் ரைல் டாப் வந்து நான் ஆர்க் ஷேப்பில் போடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதில் சில கட் இருக்க மாதிரி மேக் பண்ணலாம். லைன் கமெண்ட் இந்த மாதிரி ஒரு கட் இருக்க மாதிரி மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதவே ஒரு காப்பி எடுத்து அந்த பக்கமும் பிளேஸ் பண்ணிடுங்க. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் கொடுத்தீங்கன்னா டர்ன் ஆயிரும், ஆப்போசிட்டாக மிரர் ஆயிரும். தென் அதை வந்து இந்த பக்கம் வச்சுட்டு ஸோ சர்ஃபேஸை இங்கே அழிச்சிருங்க. இப்போ ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி ஆயிரும் நமக்கு. ஓகே. இதை நான் அதில் வச்சு இப்போ நான் ஃபாலோ மீ பண்ணுறேன். ஸோ இந்த ஷேப்பை மூவ் பண்ணி கொண்டு வந்து நம்ம லைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் பிளேஸ் ஆகிருக்க மாதிரி வச்சிடணும். ஸோ இங்கே வச்சிடுறேன். ஓகே. இப்போது அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வரைஞ்ச லைனை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அந்த லைனை செலக்ட் பண்ணிடுங்க. 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபாலோ மீன் ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை பிக் பண்ணி அந்த ஸ்கெட்சோடைய ஃப்ரண்ட்டு சர்ஃபேஸை பிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கெட்ச் அப்படியே அந்த லைனுக்குள்ளே போயிடும். இது மாதிரி மேக் பண்ணலாம். இப்போ செகண்ட் அந்த பக்கம் டேர்ன் ஆகும்போது அது ட்விஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி ட்விஸ்ட் ஆகக்கூடாது, இதுவும் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இது திரும்ப செக் பண்ணலாம். அப்படின்னா 2 ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒரு தடவை ஃபாலோ மீ, டாப்பில் ஒரு தடவை ஃபாலோ மீ, 2 தடவை நம்ம ஃபாலோ மீ பண்ணுற மாதிரி இருக்கும். அதையே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இதவே காப்பி பண்ணி நான் இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் காப்பி பண்ணிட்டு அதை ரொட்டேட்டும் பண்ணணும், இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ரொட்டேட் பண்ணும்போது Q அழுத்திக்கணும். கீபோர்டில் Q அழுத்தி அந்த ப்ரொடக்டர் வந்து ப்ளூ கலரில் வரணும். அப்போ தான் வந்து ஹரிசாண்டலாக அது டர்ன் ஆகும். 90 என்டர். தென் இதை நாம் இந்த லைனில் வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லைனை பிக் பண்ணிவிட்டு ஃபாலோ மீ இதில் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்கெட்ச் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் பிக் பண்ணிவிட்டு ஃபாலோ மீ, தென் இந்த ப்ரொஃபைல். இவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடும். தென் அதை ஒரு குரூப் ஆக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணி அந்த பாலுஸ்டரோட மிங்கிள் ஆகிற மாதிரி அதில் ஃபிட் ஆகிருக்க மாதிரி நீங்கள் வச்சிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே ரெஸ்ட் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை மாற்றி நான் உள்ளேயே அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அதை மூவ் பண்ணிக்கலாம், அது வெளியில் ப்ரொஜெக்ஷன் தெரியுது. இது மாதிரி நம்ம ஸ்கெட்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மூவ் பண்ணால் போதும். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலை, அதில் ஃபிக்ஸ் ஆகலை. இதெல்லாம் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு, ஏன்னா குரூப் பண்ணிட்டோம், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள், உள்ளே போயிடும். இப்படி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுவும் தான், இதையும் வந்து மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு புஷ் பண்ணி சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பாலுஸ்டரை மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மேலே இருக்க ஹேண்டில் வந்து முழுசாக அந்த பாலுஸ்டருக்குள்ளே இமேஜ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது நீங்கள் அந்த ரீலிங் ப்ரொஃபைல் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இவ்வளோ நேரம் மூவ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, டக்குன்னு ஈஸியாக இமேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஓகே தான், இந்த பக்கம்லாம் சரியாக வந்துருச்சு. இப்போ இதில் பாட்டமில் வந்து நான் கிளாஸ் இருக்க மாதிரி பண்ணுறேன். ஸோ அதுக்கும் சேம் இதே மெத்தட் தான். நம்ம ஃபஸ்ட்டு இதில் லைன் ஸ்கெட்ச் பண்ணிக்கணும், அந்த சென்டர் ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணி லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். சென்டர் இல்லை ஒன்று இந்த பாயிண்ட் எடுக்கலாம், அது இங்கே இருக்க மிட் எடுக்கலாம், ஏதாவது ஒன்று. நான் இங்கேயே எடுத்துடுறேன், ஏன்னா மூவ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு இல்லையா, அதனால் சென்டர் கோரில் எடுத்துடலாம் அந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக. ஓகே, அகெயின் மேலே டாப்பில் ஒரு லைன். இப்போ உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து என்ன திக்னஸில் வேணுமோ அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போடணும். நான் இந்த இது மேலேயே கூட வரைகிறேன். இது எக்ஸாக்டாக கொடுக்கணுன்னா ஒரு 1 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி பண்ணலாம். கிளாஸ் வந்து ஒன்று கூட ரொம்ப அதிகம், ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி பண்ணிடும். ஸோ ஃப்ரண்ட் வியூ கீபோர்டில் 0.5, கிளாஸோட ஹைட் வந்து ஒரு 2.2 அடி வச்சு பார்ப்போம். 2.25 ஃபீட். ஸோ 0.5, 2.25 ஃபீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் கிடைக்கும். இதை மூவ் பண்ணி அந்த இதில் வச்சுருங்க. திரும்ப அந்த பாயிண்டில் சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இதை கூட நம்ம இந்த பாயிண்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே கூட வைக்கலாம். இதோட ஃப்ரண்ட்டு சர்ஃபேஸில் கூட வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ மீ பண்ணலாம். இப்போவும் அதே போல் அந்த லைனை பிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக். இந்த லைனையும் இன்னொரு ஃப்ளைட்டில் நம்ம வரைஞ்சிருந்த அந்த 2 லைனையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ மீ போயிட்டு இந்த சர்ஃபேஸை பிக் பண்ணால் போதும், அது உள்ளே போயிடும். இதுவும் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ நாம் இதையும் வந்து 2 ரெக்டாங்கிளாக வரைஞ்சி தான் பண்ணணும். இப்படி ட்விஸ்ட் ஆகக்கூடாது. அது ஒரு சில டைம் நம்ம அந்த ஆக்சிஸ் பொறுத்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நீங்கள் அப்படிலாம் வந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். சம்டைம் இந்த ட்விஸ்ட் நடக்கும் அடிக்கடி. ஓகே, அப்போ சிங்கிள் எலமெண்ட்டாகவே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ஃபாலோ மீ பண்ணிக்கிறேன். இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு ஃபாலோ மீ பண்ணிடுறேன். ஃபஸ்ட் லைன் ஃபாலோ மீ, தென் இந்த சர்ஃபேஸில் பிக் பண்ணிடணும். அப்புறம் இங்கே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலை இல்லையா, அதை வந்து நாம் வந்து புஷ்புல் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அது இன்னும் வெளியிலையும் வரும், அதை நாம் வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறத ஒரு லைன் ஒன்று மேக் பண்ணுங்கள். இதில் இந்த சர்ஃபேஸில் ஒரு லைன் மேக் பண்ணிவிட்டு இது மாதிரி அந்த சர்ஃபேஸை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ், இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிரும். நீங்கள் லைன் போட்டதும் ஸ்ப்ளிட் ஆனதும் அதை நீங்கள் புஷ்ஃபுல் பண்ணி கட் பண்ணிடலாம். இவ்வளோதான். அதே போல் இந்த சைடும் இதையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். இப்போ இது இன்சைட் வரைக்கும் போகுது. அந்த எட்ஜ் நம்ம பார்க்கணுன்னா இங்கே வந்து எக்ஸ்ரேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாப் சர்ஃபேஸ் வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். இதை இங்கே வரைக்கும் வரைஞ்சிட்டிங்கன்னா அப்போ ஸ்ப்ளிட் ஆகிடும். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், நீங்கள் வரையும் போது தான் புரியும். இப்போ இதையும் புஷ்ஃபுல் பண்ணிவிட்டு அழிச்சிடலாம். இவ்வளோதான். தென் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு, ஆனால் பாட்டம் இருக்கிறது ஓகே தான், டாப்பில் வேணால் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ஸோ டாப்பில் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, அதோட டாப் லைன் ஒன்று இருக்கும், அந்த எட்ஜு, அந்த எட்ஜை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே மூவ் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிடுங்க. இந்த டாப் எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல், அப்போ அந்த லைன் மட்டும் கீழே காப்பி ஆகி வரும் உங்களுக்கு, எட்ஜ் மட்டும் இது வருதா, இந்த ட்ரேஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு கீழே டவுன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த டாப் போர்ஷனை மட்டும் நம்ம புஷ்ஃபுல் பண்ணலாம். அதுவும் இன்னும் சரியாக கட் ஆகலை, செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ரே மோடில் வச்சோன்னா உள்ளே தெரியும். இது டச் ஆகிடுச்சு, ஓகே. இங்கே டச் ஆகலை, லைட்டாக ஒரு கேப் இருக்குது, இதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, இப்போ கட் ஆகிடும். இப்போ விஷுவல் வச்சு இந்த டாப்பை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த கிளாஸ் போர்ஷன் மட்டும் கீழே இருக்கும். இதில் நீங்கள் மெட்டீரியல்ஸில் அந்த கிளாஸ் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை வீரேல் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடலாம். இப்போ இந்த டாப் ரெயிலிங்க்லாம் வந்து உடன் யூஸ் பண்ணலாம். வுட்டு டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உடன் கிரைன்ஸ் டாப்லைங்க அப்ளை பண்ணலாம். இப்போ கிரைன்ஸ் இன்னும் சரியாக தெரியல, ரொம்ப பிளராக இருக்குது. அதை எடிட்டில் போயிட்டு அதோட சைஸை மாற்றுங்க. 6 ஃபீட் இருக்குது, 6 இன்ச்சாக மாற்றுறேன், அப்புறம் நல்லா தெரியும். இது ஒரு மெத்தடு. தென் அதர்வைஸ் இப்போ இதில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ மீ கூட யூஸ் பண்ண வேணாம். இப்போ டாப் ரெயிலிங்க்கு வந்து நீங்கள் ஃபாலோ மீ போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் அது ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. இப்போ கிளாஸ்லாம் வரைகிறதுக்கு நீங்கள் லைன் வச்சே கூட வரைய முடியும் உங்களால். இப்போ எந்தெந்த ஹைட்டில் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் லொக்கேட் பண்ணுங்கள் அந்த பலுஸ்டர் மேலே. இப்போ கீழே இருந்து நான் ஒரு இதோட ஹைட் என்னன்னு செக் பண்ணுறேன். இந்த ஹைட்டுக்கே கொடுக்குறேன், ஒரு 5 இன்ச்சு மேலே ரைஸ் பண்ணுறேன். தென் இதில் இங்கே இருந்து இந்த டாப் ஹைட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 feet 9 inch காட்டுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 பக்கம் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் இங்கேயும் நீங்கள் டேப் கமெண்ட் யூஸ் பண்ணி கீழே இருந்து 5 இன்ச்சு, அந்த 5 இன்ச்சில் இருந்து 1 feet 9 inch இது மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 2 மார்க்கிங்கே போதும். இப்போ நீங்கள் லைன் டூல் வச்சு நீங்களே ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 4 பாயிண்ட்டையும் பிக் பண்ணுங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே வந்து ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் கிடச்சிடும். இப்படி பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பண்ணிட்டு இதில் 1/2 inches திக்னஸ் வச்சுருங்க. 0.5 1/2 inchன்னு இல்லை, அந்த கிளாஸ் என்ன திக்னஸ் நீங்கள் போட போகிறீங்களோ அதுவே கொடுத்துருங்க. ஓகே, இப்படி பண்ணிடலாம். உங்களுக்கு இப்படி ஃபாலோ மீ ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சுன்னா கிளாஸ் ரெயிலிங்க்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்களாவே லைன் வச்சே வரைஞ்சிடலாம். தென் இதை கொஞ்சம் சென்டருக்கு மூவ் பண்ணி மட்டும் வச்சுருங்க, உள்ளே ட்ராவல் ஆகி போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கலரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இது எல்லாத்துலேயுமே உடன் கலர் வந்து மேக் பண்ணிடலாம் பாலுஸ்டர்லேயும். பாலுஸ்டர் வந்து காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றில் கலர் பண்ணாலும் எல்லாத்துலேயும் கலர் ஆகிடும். தென் இன்னும் அந்த கிளாஸில் ஏதாவது திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் கூட நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அந்த அது மேலே ஒரு ஆஃப் செட் பண்ணிவிட்டு திக்னஸ் மேக் பண்ணலாம். இப்படி 0.5 அது மேலே நான் வந்து உடன் கொடுத்துட்றேன். இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு ஃப்ரேம் இருக்க மாதிரி தெரியும். ஓகே, இவ்வளோதான். இந்த லைன் எடுத்துடலாம். தென் ஸ்டெப் மேலே ஏதாவது கிரானைட் கலர்ஸு அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு கிரானைட் டெக்ஸ்சர் ஒன்று க்ரியேட் பண்ணி ப்ளூ கலர் இதை யூஸ் பண்ணுறேன். ப்ளூ கலர் மார்பிள் அப்படி இல்லை, இந்த ஸ்டெப்பில் ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். அது இன்னொரு ஆப்ஷன், டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத சர்ஃபேஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் அமைக்கி அதை டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. சைடில் பாட்டம் இதெல்லாம் வந்து நமக்கு டைல் அப்ளை பண்ண மாட்டோம். இந்த பக்கம்லாம் நீங்கள் டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டாப் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரே கிளிக்கில் எல்லா ஸ்டெப்லையுமே கலர் பண்ணிடலாம். தென் எடிட்டில் போய்ட்டு அதோட டெக்ஸ்சர் கிரைன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 4 feet வச்சுருக்கேன். அப்போ கிளியராக தெரியும் அது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டெப்பில் சில பேர் நோசிங் பண்ணுவாங்க. நோசிங்லாம் பண்ணும்போது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அதோட எட்ஜ் எல்லாத்தையும் பிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எட்ஜை மட்டும் பிக் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றி பிக் பண்ணிட்டீங்கன்னா ஷிஃப்ட் அமைக்கி கிளிக் பண்ணுங்கள், அது டீசெலக்ட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி எட்ஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் M கண்ட்ரோல் அழுத்தி அந்த எட்ஜை வந்து கீழே காப்பி பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1 inch கீழே காப்பி பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும், ஸ்டெப்போட சர்ஃபேஸ் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்படி இப்போ நான் அந்த 1 inch மட்டும் நான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இதை வந்து நான் ஒரு 3/4 inch எடுத்துறேன், 0.75. இந்த மாதிரி எல்லா நோசிங்லேயும் டபுள் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த அந்த 0.75 வந்து புஷ்ஃபுல் ஆகிட்டே வரும். நீங்கள் புஷ்ஃபுல்லில் கடைசியாக என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது அடுத்த சர்ஃபேஸில் போய் டபுள் கிளிக் பண்ணாலே அப்ளை ஆகிடும். இப்போ அந்த நோசிங் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டார்கேஸில். இவ்வளோ தான் ஸ்டார்கேஸ் ரெயிலிங் அண்ட் நோசிங் டெக்ஸ்சரிங்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் இந்த மாதிரி SketchUp பர்சனல் ட்ரைனிங் எடுக்கலனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைன்லேயும் லேர்ன் பண்ணலாம், இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு நேராக வந்து லேர்ன் பண்ணலாம். தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.